பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இயேசு இரட்சகரின் பாடுகளையும் மரணத்தையும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், அவர் பட்ட பாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் தியானிக்க பாருங்கள், 2 ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஒன்று, நம்மை அறியாமலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். மற்றொன்று, அந்த பாடுகள் இருக்கிற வல்லமை நமக்கும் நம்மூலம் மற்றவர்களுக்கும் புறப்பட்டு போகும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் சிலுவை பாதையை சற்று தியானித்து பார்ப்போம். அவர் ஏற்றுக்கொண்ட வேதனைகள், பாடுகளை சற்று தியானிப்போம். அவர் கடந்து போன பாதையை சற்று தியானிப்போம். பாருங்கள், இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேமின் வீதிகளில் போகும்போது அங்கிருந்த ஜனங்கள் மனம் கசந்து அழுதார்களாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28 வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்கிறார். Luke 23:27-28. And a great multitude of people followed him, and women who also mourned and lamented him. But Jesus, turning to them, said, Daughters of Jerusalem, do not weep for me, but weep for yourselves and for your children. பிரியமானவர்களே, இதில் ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது. இயேசுவின் பாடுகள், அவர் முதுகெல்லாம் காயம், முகமெல்லாம் காயம், தலையிலே முள்முடி, பாரமான சிலுவை, நடக்க முடியவில்லை, வேதனையின் மத்தியில் அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவருடைய வேதனையை பார்த்து அவருக்கு அன்பானவர்களும் எருசலேம் குமாரத்திகளும் கண்ணீர் விட்டு கதறுகிறது இயேசு பார்க்கிறார். அப்போது ஒரு ஆழமான சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் எனக்காக அழாமல், நான் வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், நான் பிசாசின் மேல் ஜெயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு நான் சிலுவையிலே எடுத்த வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும், உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பரிசுத்தம், அபிஷேகம், பிசாசின் மேல் ஜெயம், நித்திய ஜீவன், இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இதை பெறும் வரைக்கும் அழுகையோடு கண்ணீரோடு பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கும் கூட ஆண்டவரை பாடுகளை நினைத்து நாம் கண்ணீர் வடிக்கலாம். அதைவிட அதிகமாய் நாம் கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நம்முடைய பாவங்கள், நம்முடைய துரோகங்கள், நாம் தேவனை சந்திக்க முடியாதபடி, விண்ணகத்திற்கு செல்ல முடியாதபடி தடையாயிருந்தால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களுக்காய் நான் கண்ணீர் விடுகிறேன், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களுக்காய் கண்ணீர் விடுகிறேன், என் சமுதாயம், என் தேசத்தில் இருக்கிற பாவங்களுக்காய் கண்ணீர் விடுகிறேன். ஆண்டவரே, நீர் எனக்காக கண்ணீர் விட்ட தேவன் அப்பா. ஆண்டவரே, எனக்கு அந்த பாரத்தை கொடும், ஆண்டவரே, அந்த ஒரு புரிதலை எனக்கு கொடும் என்று கேட்போம். அன்று ஏசப்பா சொன்ன வார்த்தை, உங்களுக்காக அழுங்கள்,
உங்கள் ஆத்தும ரட்சிப்புக்காக அழுங்கள். உங்கள் தேசத்தின் பாவம் மன்னிப்புக்காக, தேசத்தில் உள்ள ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட அழுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கும் அந்த ஜெப ஆவியை தேவனிடத்தில் கேட்போம். சிலுவையின் காட்சியை பார்க்கும் பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய அடுத்த ஒரு காரியம், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் கோடிகள் அழிவின் கலரை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களே. எல்லா ஜனங்களும் அந்த நித்தியத்தை குறித்த அறிவை பெற்று இயேசுவின் பாவ மன்னிப்பை பெற்று விண்ணகத்திற்குரியவர்களாய் மாற வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த கண்ணீர் நிறைந்த ஜெபத்தை தாங்க. அன்று உமக்காய் கண்ணீர் விட்டவர்களை பார்த்து சொன்னீர், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுங்கள். ஏனென்றால் நான் ஜெயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன், ரட்சிப்பை நிறைவேற்றி பிசாசின் தலையை நசுக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்களோ உங்கள் ஆத்ம ரட்சிப்புக்காகவும், உங்கள் குடும்பத்தின் ரட்சிப்புக்காகவும், உங்கள் தேசத்தின் ரட்சிப்புக்காகவும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீர். இன்றைக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நாங்கள் பாவம் மன்னிப்பை உடைய இரத்தத்தால் பெற்று ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் குடும்பத்தாருக்கு அந்த ஆத்தும ரட்சிப்பை தாரும். மனம் திரும்பாத, உம்மை ஏற்றுக்கொள்ளாத எங்கள் உறவுகள், நண்பர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அது மாத்திரமல்ல, எங்கள் தேசம் அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு உன் பக்கம் திருமணம். ராஜா, கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை நீர் கேட்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.